ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க நான் எடுத்ததுமே நம்ம கிழங்கு மஞ்சளை காட்டணும். ஆமாங்க, நம்ம பொங்கல் பானை கட்ட வாங்கணும் இல்லையா, அதை தாங்க நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன செய்யலாம் வேஸ்ட்டு பண்ணாமல், நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட்டு பண்ணுவோன்னா அதில் நான் என்ன செய்வேன்றதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் மேலே இருக்கிற அந்த காம்பு எல்லாத்தையும் இது பண்ணிவிடுங்க. வேறு மாதிரி போயிருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சுரண்டி எடுத்துருங்க. அது இல்லாமல் ரொம்ப தோல் எடுக்க தேவையில்லை. அந்த வேறு மாதிரி போயிருக்கிற இடம் ஒரு சில இடத்துல ஒரு கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் நல்லா கழுவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் கையால் எடுங்க, இல்லைன்னா கத்தியால் இதை மாதிரி நம்ம சுரண்டுற மாதிரி செஞ்சோம்னா அதில் இருக்கிற அந்த கருப்பு அந்த வேறு இதெல்லாம் வந்துருச்சுன்னா போதுங்க. இதை மாதிரி நீங்கள் கழுவி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எவ்வளோ மஞ்சள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக நான் தோல் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன், அதையும் நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம காய் சீவிர கட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை மாதிரி நம்ம சீவும் போது நமக்கு ரவுண்டாக அழகாக வரும், ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் மஞ்சள் நமக்கு ஒரு துண்டு சின்னதாகவும் ஒரு துண்டு பெருசாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் நமக்கு இதுவாகுமானா யோசிக்க வேணாம். இதை மாதிரி காய் சீவிர அந்த நீட் இதுவால் நம்ம சிப்ஸு போடுவோம் இல்லையா, அந்த இது பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லையா, அந்த கட்டையால் இதை மாதிரி சீவும் போது நமக்கு ரவுண்டாக நமக்கு விழுந்துடும். ஒரு ஈக்குவல் சைஸாக இருக்கும். ஆனால் மஞ்சள் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, எல்லாமே ஈக்குவலாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே சீவி நான் இதை மாதிரி எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த மஞ்சக்கரை அப்படியே பிடிச்சிக்குமாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் இதை மாதிரி செஞ்சுட்டு திரும்பி அந்த காய் சீவிர கட்டையை நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா மஞ்சக்கரெல்லாம் போயிடுதுங்க. எனக்கு மஞ்சள் கரை நல்லாவே போயிடுச்சு. சீவி எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி தாங்க நான் வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், தண்ணி கொதிக்கும் போது நான் மஞ்சளை சீவி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மஞ்சள் எல்லாத்தையும் அதில் நீங்கள் எல்லாத்தையும் அந்த தண்ணி கொதிக்கும் போது போடுங்க. போட்டு நல்லா கொதி அதில் நம்ம மஞ்சளை எடுத்து பார்க்கும்போது நமக்கு மஞ்சள் கொஞ்சம் நல்லாவே ஒரு 90% வெந்திருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணிக்க நமக்கு இதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா இப்போ நான் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது, கொதியும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கரண்டி இப்போ இது அதோட மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைங்க. வச்சுட்டு இப்போ எடுத்து பாருங்கள். எடுத்து ஒரு கரண்டியால் நம்ம எடுத்து பார்க்கும்போது லைட்டாக மஞ்சள் வெந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். இருக்கிறதுலே பெரிய துண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்திருக்குன்னு அப்படி தெரிஞ்சால் சின்ன துண்டு கண்டிப்பாக வெந்திருக்கும் இல்லையா. அதை பாருங்கள், சூடாக இருக்குது, அதனால் என்னால் வெந்திருக்கான்னு பார்க்க முடியல. இந்த சமயம் நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கத்தி இருந்தால் கூட கத்தியால் கூட நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கா இல்லையான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே வெந்தே இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி மாற்றிக்க வேண்டியதான். மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வைங்க. அந்த 90% இருந்தது இல்லையா, இதை மாதிரி அடுப்பு எரியாமல் நம்ம மூடி வச்சுருக்கும் போது நமக்கு நல்லாவே இன்னும் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் இருக்கிறதுலே பெரிய துண்டு எடுத்து தான் நான் காட்டுறேன். நல்லாவே நமக்கு வெந்து போச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஜூஸ் வடிகட்டி என்ன உங்கள்கிட்ட வடிகட்டி இருக்கோ அடியில் ஒரு பவுலை வச்சுட்டு இது மேலே போட்டு ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. வடிகட்டி அதுக்கு தண்ணி எல்லாமே சாய்வலாக வைங்க. நல்லா வடிஞ்சு நமக்கு வரணும். வடிஞ்சு வந்த பிறகு அந்த தண்ணியை நம்ம மஞ்சள் கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் மஞ்சளாக தான் இருக்கும். ஆனால் வாஷ் பண்ணால் போயிடுங்க. அந்த மஞ்சள் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி நல்லாவே வடிஞ்சிருச்சு. இப்போ வடிஞ்ச பிறகு நம்ம ஒரு சில்வர் பிளேட்டில் என்ன பண்ணுங்கள், ஒன்றா எடுத்து நீங்கள் அந்த பிளேட் ஃபுல்லாக போட்டுடுங்க. உங்கள்கிட்ட இல்லை இதோட பெரிய தாம்பாளம் மாதிரி இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற மஞ்சளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டை முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு இதுவாக ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் நீங்கள் வச்சு வெயிலில் நம்ம காய வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிலில் காய வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது நம்ம கொம்பு மஞ்சள் போட்டு அரைக்கும்போது அதுக்கு பதில் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை மஞ்சள் தூள் அரைக்கும் போதும் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எதுக்கு அதை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக 5 நாள் காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பாருங்கள், சரிதாக காஞ்சிருக்கு. நான் அமுக்கிறேன் பாருங்களேன். இதை மாதிரி ஒடிகிற அளவு வரணும். இப்போ இதை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான நமக்கு ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்து அந்த மஞ்சள் தண்ணி நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக போடுங்க, நிறையா போட வேணாம். போட்டு கண்ணில் படாத அளவு நம்ம கையால் கலக்கிட்டு முகம் ஃபுல்லாக நம்ம போட்டு நம்ம வாஷ் பண்ணி இது பண்ண நமக்கு முகத்தில் வர முகப்பொருள் கருப்பு அந்த டாட் எல்லாமே நமக்கு மறைஞ்சி நமக்கு வேஸ்ட் இல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ்.